படம் நல்லா இருக்குங்க. அவசரமா கல்யாணம் பண்ணி அவசரமா டிவோர்ஸ்க்கு போறாங்க இல்லையா, அதை போகாம கவுன்சிலிங் கொடுக்குறாங்க பாருங்க. கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஒன்று சேர வைக்கிறாங்க. ஆமா, சேர்ந்துடுறாங்கல்ல. ஆமா, இல்ல இல்ல இல்ல, இது ஜென்சி இப்ப இருக்கிற கிட்ஸ் தான். அவங்களுக்கு தான் 90ஸ்ல கொஞ்சம் யோசிப்பாங்க. அட்லீஸ்ட் 4 பேருக்கு பயப்படுவாங்க. சமுதாயம் என்ன சொல்லுமோன்னு நினைப்பாங்க. இந்த கிட்ஸ்லாம் வந்து யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்கள பற்றி யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. திருப்பி அவங்கள பற்றி யோசிச்சு டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க சுற்றி உள்ளவங்கள பற்றி கேர் பண்ணுறதில்ல. அதை இதில் நல்லாவே எடுத்து காட்டியிருக்காங்க. எல்லாரும் நடிப்புமே நல்லா இருந்துச்சு. 2 பேருமே ஹீரோஸ் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, போர்லாம் அடிக்கல. அடுத்தது என்ன வரும், அடுத்தது எப்படி கொண்டு போவாங்க, அடுத்ததுன்னு போரிங் இல்லாமல் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு போயிட்டே இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப எங்கேஜ்டாவே இருந்துச்சு. டைம் போறதே தெரியல. ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரம் அதை முடிஞ்ச மாதிரி தான் ஃபீலே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முடிஞ்ச அந்த டைம் போறதே எல்லாம் கவுண்டர் காமெடிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு படத்தோட ஓவராலா பார்க்கும்போது படமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல மெசேஜ் இது. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ், இப்ப இருக்க லவ் பண்றவங்களுக்கு, அவர் இப்ப இருக்க ரீசென்ட்லி மேரிட் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் மாதிரி தான் படத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஆஃப்டர் 90s அது அவங்கள தான் கனெக்ட் பண்ற மாதிரி 2000 இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் லவ் கனெக்ட் பண்ற மாதிரி தான் படம் இருக்கு. ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்கு. எங்க காலகட்டத்திலாம் வந்து ரோட்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம், லெட்டர் கொடுப்போம், அவங்க அண்ணங்கிட்ட அடி வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. லவ்ல பெங்களூர் போகலாமான்னு கேட்குறாங்க, நோ. மலேசியா போகலாமாண்ணா, ஓகேன்றாங்க. இவ்வளோதான் லவ். அதே எவ்வளோ ஸ்பீடில் போனாங்களோ அவ்வளோ ஸ்பீடில் பிரிஞ்சுட்டாங்க. அதை தான் இப்போத்து லவ்னு காமிக்கிறாங்க. ஆனால் என் லவ் எப்பயுமே ஒன்று தான். அது இப்போ ஸ்பீடாக இருக்கிறாங்கன்றதுக்காக ஸ்பீடாக இருக்கிறாங்க காமிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்க முடியாது. அதனால் லவ் பண்ணுங்கள், ஆனால் உணர்வுகளை புரிஞ்சுட்டு லவ் பண்ணுங்கள். சும்மா அழகை பார்த்து, ஆடையை பார்த்து, வசதி வாய்ப்பை பார்த்து லவ் பண்ணாதீங்க. அது நிலைக்காது. உள்ளத்தை பார்த்து லவ் பண்ணுங்கள். அதை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. எல்லாரும் அனைவரும் வந்து பாருங்கள். இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எங்களுக்கு லவ்வை பற்றி அருமை புரியுது 50 வயசுக்கு மேலே. ஆனால் உங்களுக்கு புரியல. தயவு செய்து புரிஞ்சு லவ் பண்ணுங்க. அப்ப இருக்கிற லவ்ல எந்த ஒரு சண்டை சச்சரவு நம்ம அம்மா அப்பாவை பார்த்துருப்போம். அம்மாவெல்லாம் அப்பா போட்டு நான் அடிப்பாரு, ஐயோ நான் தாலி இப்படி அடிக்கிறாங்க. ஆனாலும் அம்மா வந்து அதெல்லாம் தொலைச்சி முடிச்சுட்டு அவருக்கு ஆம்லேட் போட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம காலகட்டத்தில் நம்ம கோவப்பட்டு அடிச்சிட்டோமா கூட நம்ம போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டியை தாஜா பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்கிறது அப்படி இல்லை. ஆர்டர் பண்ணுதுங்க, சாப்பிடுதுங்க. அது ஒரு ரூம்ல இருக்குது, இவன் ஒரு ரூம்ல இருக்கிறான். இதான் இப்போத்த லவுக்கும் அப்போத்த லவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏச்சலாம் இந்த படம் மூலயமா குயிக்காக லவ் பண்ணி குயிக்காக பிரியாதீங்க. மனுஷனை புரிஞ்சுங்க, நேசிங்க. சும்மா ஆளை பார்த்து, ஆடையை பார்த்து, பணத்தை பார்த்து லவ் பண்ணாதீங்க. ரொம்ப அற்புதமான கருத்து. எல்லாரும் வந்து பாருங்க, தேட்டரில் வந்து பாருங்க. நன்றி. படம் சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் மீ ஃபுல்லாக எமோஷனலாக ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருந்தது. ஹீரோயின் அந்த ஹீரோ 2 பேருமே பக்காவாக இருந்தது. டாமினேட்டாக இருந்தது. அதுதான் இந்த எமோஷனலாக பிரேக்கப் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் தவறுன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஜென்சி 90s கிட்லாம் நல்லா யோசிச்சு தான் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அது இப்போ தான் டக்குன்னு முடிவு பண்ணோம். அதுக்காக தான் இருக்கும். எல்லாருமே நல்லா ஃபேமிலியோட வந்திருந்தோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. லீட் பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் ரொம்ப கதையோட கனெக்ட் ஆகி பண்ணியிருந்தாங்க. 2 பேர்த்தையும் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எடுத்த செட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேசிக்கா ஹவ் யூ ஹேண்டில் மேரேஜ் அண்ட் ஹவ் யூ ஹேண்டில் தி அதர் பர்சன். மூவி நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மூவியோட டைட்டில் வச்சு ஸ்டோரி டிசைட் பண்ணிட முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு மூவி. அண்ட் இந்த ஜெனரேஷன் லவ் ஸ்டோரி பத்தி வந்து எடுத்திருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு குறை கூட இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்த்தேன். இந்த ஜெனரேஷன் பசங்க பார்க்க வேண்டிய படம். சவுண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது.
அதான் சொல்லிட்டேனே ஸ்டார்டிங்லேயே, ஒரு குறை கூட இல்லை. எல்லா மூவியும் நல்லா இருந்தது. எல்லா மூவியும் ஹேட்ஸ் ஆஃப் யூ. மெசேஜ் வந்து அதான் சொல்லினே, ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் உண்மையிலே சொல்றேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. பேர் டைட்டில் ஒன்று வச்சு வேற ஒரு மாதிரி ரூட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் போரிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போன படத்துல அந்த படத்துல பார்த்த சீனு இந்த படத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் புதுமையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல ரொம்ப ட்விஸ்டோட முடிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா கஸ்தூரி மேடம் வந்து என்னடா யாரா அவங்க பார்த்தா வந்து ஏதோ கிளாஸ் எடுக்கிறான்னு பார்த்தோம். கடைசியில் அவங்க தான் எல்லாமே அப்படின்ற போது அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம் அப்படிதான். ஏன்னா ஒரு படமா கதையா போகாம நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. படம்டா அவ்வளோதான் அப்படின்றது கொஞ்சம் ஃபீலே ஆகலை. ஏதோ போகுது பார்க்குறோம் உட்காந்து பார்க்குறோம் அப்படி தான் நினச்சேன். மற்றபடி ஓகே ஒன் டைம் ஆச்சு. அதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி தான் தலைவா. இன்னும் என்ன இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னா நாளைக்கு அதே ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அவளை வச்சா வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு சில பேர் யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா 1990, 80லாம் உண்மையாக இருக்கும், உணர்வுபூர்வமாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி லவ்வர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொப்பை பொறுக்கிற பையன் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு இவனை கல்யாணம் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்கள பிரச்சனைகள் அப்பா அம்மா பிரச்சனைகள் அப்படியே கொண்டு போயிடறாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே ஒன் டைம் ஆச்சு. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கஸ்தூரி மேம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக இடுப்பு காட்டினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மற்றபடி ஓகே ஒன் டைம் ஆச்சு. ஏன்னா அவங்க அப்பெல்லாம் பார்த்துருப்போம், சுல்தான்லாம் பார்த்துருப்போம், டான்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வேற மாதிரி ஒரு பேட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம்.